Good morning students. Algebra exercise 3.8 ல first sum பார்க்கிறோம். Find the square root of the following polynomials by division method. First sum x to the 4 minus 12x cube plus 42x square minus 36x plus 9. Polynomial given by x to the 4 minus 12x cube plus 42x square minus 36x plus 9. First இந்த எக்ஸோட பவர்ஸு டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்கா இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு 4 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது, அப்புறம் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் x⁴ இருக்குது. இதை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்படி எடுத்தால் x² வரும். இங்கேயும் மேலேயும் x² போடணும். இப்போது x² இன்ட்டு x² = x⁴ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ என்னென்னா இங்கே மைனஸ், அதாவது இங்கே ப்ளஸ் இருக்குது, அதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். ஸோ திஸ் கெட் பி கேன்சல்டு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த x² இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு மேலே, அதை 2வால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். பண்ணினா 2 இன்ட்டு x² வரும். அடுத்த ஸ்டெப்பு, இந்த ரெண்டு டேர்மை, இந்த டேர்மையும் நம்ம ப்ராட் டவுன் பண்ணிக்கணும். இங்கே சைன் இருக்குது, சைனோடு தான் சேர்த்து எழுதிக்கணும். -12x³ + 42x². அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் -12x³ இதை 2x² டிவைட் பண்ணிக்கணும். 2x². இப்போது 6 டைம்ஸ் போகும். x³ divided by x² = x⁴ - 2 = x⁴ 1. ஸோ இங்கே x வரும். இதையும் கேன்சல் பண்ணால் x வரும். இங்கே என்ன இருக்குது, சைனு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் போடணும். இங்கே -6x எடுத்து இந்த இடத்துல போடணும். அதாவது இந்த டேர்மால் முதல்ல டிவைட் பண்ணிக்கணும். ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை எடுத்து இந்த இடத்துல எழுதணும். இதே ஆன்சரை இந்த இடத்துலையும் எழுதணும், -6x. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த x² நம்ம அப்படியே விட்டுடணும், இதை எடுத்துக்கூடாது. இப்போது -6x இன்ட்டு 2x² - 6x. -6xஐ முதல்ல 2x² மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே சைன் பார்க்கணும். இங்கே சைன் மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ், சைனு மைனஸ். 6 இன்ட்டு 2 12, x இன்ட்டு x² x³. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 6 இன்ட்டு 6 36, x இன்ட்டு x² ஸோ இப்போ என்னென்னா, இந்த கீழே இருக்கிற டேர்மை நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம். பண்ணினா மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும், இந்த ப்ளஸ் இங்கே மைனஸ் ஆகிடும். இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். அடுத்தது 42 - 36 இருக்கும், 6x². நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மையும் ப்ராட் டவுன் பண்ணிக்கணும். -36x + 9. அடுத்தது இந்த மேலே இருக்கிற கோஷன்ட்டை 2வால் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டுத்தையுமே 2வால் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணினா 2 இன்ட்டு x² 2x², -6x இன்ட்டு 2 -12x. அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து இதால் டிவைட் பண்ணிக்கணும். 6x², இது ப்ளஸில் இருக்குது, டிவைடட் பை 2x². x² கேன்சல்டு, 3 = 3. ஸோ இங்கே +3 போடணும். இந்த 3 இந்த இடத்துலையும் போடணும். இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டு இந்த +3ஆல் இந்த டேர்ம் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். 3 இன்ட்டு 2 6, இது ப்ளஸில் இருக்குது, இங்கேயும் ப்ளஸில் இருக்குது, அதனால் இங்கேயும் ப்ளஸ்ஸு. x² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 3 இன்ட்டு 12 36 இன்ட்டு x. ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, 3 3s are 9 + 9. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சைன் சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது சைன் சேஞ்ச் பண்ணுறதுனா மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன இருக்கும், மைனஸ் இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும்.
அதாவது -6x² + 36x -9 எல்லாமே 0 ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம இதே ரூட் எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x⁴ -12x³ + 42x² -36x + 9 = மாடுலஸில் தான் இந்த ஆன்சர் எழுதணும். x² - 6x + 3. Second subdivision, 37x² - 28x³ + 4x⁴ + 42x + 9. இப்போ இது வந்து ஆர்டராக இல்லை, அதனால் டிசெண்டிங் ஆர்டரில் முதல்ல எழுதிக்கணும். 4 முதல்ல இருக்குது, அப்புறம் 3, அப்புறம் 2, 1, அப்புறம் கான்ஸ்டன்ட், இப்படி மாற்றி எழுதிக்கணும். ஓகேவா? திஸ் polynomial can be written as +4x⁴, 4x⁴. x³ மைனஸ் இருக்குது, அதனால் -28x³ + 37x² + 42x + 9. ஃபஸ்ட்டு 4x⁴ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 4ஓட ஸ்கொயர் ரூட்டு 2, x⁴ஓட ஸ்கொயர் ரூட்டு x². ஸோ இதே 2x² இந்த இடத்துலையும் எழுதணும். இப்போ 2 × 2 4, x² × x², x⁴. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணணும், இங்கே மைனஸ் வரும், இப்போ கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த 2x² 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், அப்போ 4x² வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த இதையும் இந்த டேர்மையும் நம்ம ப்ராட் டவுன் பண்ணிக்கணும். -28x³ + 37x². இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்கு இல்லையா, இதை வந்து இதால் டிவைட் பண்ணிக்கணும். -28x³ / 4x². இப்போ 7 4s are 28. அப்புறம் இது கேன்சல் ஆனால் எக்ஸ் இருக்கும், -7x. இங்கே -7x போட்டால் இங்கேயும் -7x போடணும். அப்போது இந்த -7xால் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும், இதை அப்படியே விட்டுடணும். இப்போ மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், -7 4s are 28, x × x² x³ -7 × -7 + 49 x × x x². இப்போ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுறோம், அதாவது மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம் கீழே இருக்கிற டேர்மை. இது வந்து ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். இப்போ இது கேன்சல்டு. இந்த இடத்துல -49x² இருக்குது ப்ளஸ் 37x². அப்போது 12x² வரும். இங்கே சைனு பெருசு, மைனஸு மைனஸ், இப்போ -12x² இருக்கும், -12x². அடுத்தது இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம ப்ராட் டவுன் பண்ணணும். ப்ளஸ் 42x + 9. அடுத்தது இந்த ரெண்டு டேர்மையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போது 2 × 2 4, 4x² -14x. அடுத்த ஸ்டெப்பு, இந்த -12x² இந்த ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் டிவைட் பண்ணிக்கணும். -12x² / 4x². x² கேன்சல் ஆகிடும், இது -3. ஸோ இங்கே -3 போட்டால் மேலேயும் -3 போடணும். அடுத்து இந்த ரெண்டு டேர்மையும் விட்டுடணும். இந்த டேர்மால் மட்டும் இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். -3 × 4 -12x², -3 × -14x, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 4 × 14 42x, -3 × -3 + 9. இப்போ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணால் இங்கே ப்ளஸ் ஆகிடும், இங்கே மைனஸ் ஆகிடும், இங்கே மைனஸ் ஆகிடும், எல்லாமே கேன்சல் ஆகி 0 வரும். ஓகே, இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x⁴ -28x³ + 37x² + 42x + 9 = எப்போதுமே ஸ்கொயர் ரூட்டில் மாடுலஸில் தான் எழுதணும் ஆன்சர். Modulus 2x² - 7x - 3. This is the answer.